பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இப்போ நம்மளுடைய பசங்கள்லாம் வந்து மேட் இன் சைனா எழுதுகிற மாதிரி நம்ம வந்து பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கும் போது நம்மளுக்கு மேட் இன் ஜப்பான் தான் வரும். அந்த ஹீரோ பென்லாம் யாரும் மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்த நாடு தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த திட்டங்கள்லாம் வருது. முக்கியமாக செமிகண்டக்டரில் ஒரு பெரிய பின்னடைவை ஜப்பான் சந்திக்கிறதுக்கான இப்போ ஏற்பாடு சைனா பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது 27ஆம் தேதி. முடிஞ்சவொடனே இஸ்ரேலை விட்டு முதல்ல தாக்குதல் நீங்கள் பண்ணுங்கள், பின்னாடி நாங்கள் பேக்கப் பண்ணுறோன்றதுனால அந்த தாக்குதல் பண்ணாங்க. அந்த தாக்குதலில் தான் ஈரானுடைய உச்ச தலைவர் வந்து அயதொல்லா அலி காமினி அவர் வந்து கொல்லப்படுறார். காதலை சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் பதவி, அதாவது அந்த போட்டியிலேருந்து விலகிறேன் அப்படின்றாரு. பாதுகாப்பு குறைபாடுன்றதை அது மறைச்சிட்டாங்க. பாதுகாப்பு குறைபாடா இல்லை அதுவும் ஸ்டேஜ்டா, அந்த குழப்பமே இருந்தது அந்த சமயத்தில். இருந்தாலும் அவர் வெளில போயிட்டார். அப்புறமா கமலா ஹாரிஸோட போட்டி போட்டார். பார்த்தா ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி. என்ன பண்ணுறது, உண்மையிலே அது பெரிய விஷயம்தான். இந்த போருக்கான காரணியே அதுதான். அமெரிக்கா ரெஸ்பான்ஸ்னால் அவங்க இப்போ போர்லேருந்து நாங்கள் பின்வாங்கிறோம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கான காரணமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இவரோட கட்சி சார்ந்த 4 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். ஜெயின் சார். ஜப்பான் பிரதமருடைய இந்திய வருகை எவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம பார்க்கணும்? அதாவது ஜப்பான் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட காலங்காலமாக இருக்கக்கூடிய நட்பு நாடு. அது வந்து இப்போ நம்ம கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கார் எல்லாமே ஜப்பானோட மேக்கு. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பைக்ஸு எல்லாமே ஜப்பானோடது. ஸோ இதை வந்து பிரதமரே சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது ஜப்பானோட பிரதமர் வந்து இங்கே வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பைக் பிரியை அவங்க. ஸோ பைக் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எங்கள் ஊரில் ஓடுற பைக் எல்லாம் கூட உங்கள் ஊரில் செஞ்ச பைக்கு தான், கவாசாக்கி, எலக்ட்ரானிக் எல்லாமே மோஸ்ட்லி ஜப்பான் வந்து எல்லாமே கரெக்ட். எல்லாமே ஜப்பான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நாடாக வளரும் பொழுது அமெரிக்கா அந்த நாட்டை அடித்து உட்கார வைத்தது. அதுதான். அதனால தான் ஜப்பான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு கால, அதாவது 1990s இருக்கு இல்லையா, அதோட ஸ்டார்டிங்கில் ஜப்பானோடைய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தை தாண்டி வளரக்கூடாதுன்றதுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக ஜப்பானை கட்டுப்படுத்தி வைத்ததுனால தான் ஜப்பான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. இன்னும் ஜப்பானோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அமெரிக்காவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்னால, அமெரிக்காவில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதனால் சுருங்கி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, அதை அப்புறமா வச்சுருவோம். ஜப்பான் பிரதமர் வந்து மோடி அவர்களுடைய புதிய சகோதரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வரவு நேராகவே சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சகோதரத்துவம் அப்படின்றது அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ புட்டின் அவர்களும் சகோதரர்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் அவருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது. மோடி அவர்களுக்கு வந்து குடும்பம்ன்றது இந்தியாவில் வந்து நம்ம ஊரில் எல்லாருமே மோடிக்கா பரிவார்னு சொல்லி ஆரம்பித்தது போக, இப்போ ஜப்பான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல் தான் பெருசாக பேசப்படும். அதுக்கப்புறமா மோடி அவர்கள் மோடிக்கா பரிவார் ஜப்பான்லேருந்து படம் அது மாதிரி முத்து படம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி மோடி அவர்களும் பிரதமர் தக்காய்ச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சகோதர ரைட்டர் நேற்றுக்கு அஃபீஷியலாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 நாள் பயணம் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ இன்னையோட முடியுது அவங்களுடைய பயணம். இதுக்கு நடுவில் வந்து மேஜராக பேசணும் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் வந்து, இதுக்கு முன்னாடி இருந்த ஜப்பான் பிரதமர் இவர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ஷின்சோ அபே, அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் பிரதமராக இருந்து அப்புறமா வெளியில் போனார். அப்போ வந்து கொஞ்சம் அந்த பிரதமர்கள் மாறிட்டே இருக்கிற டைம் மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் நியூக்ளியர் பாலிசியை மாற்றுறாரு அவர். அப்போ வந்து சொன்னார், ஜப்பான் வந்து அணு ஆயுதத்தை வேண்டாம் என்று. ஏன்னா அணு ஆயுதம் கொண்டு தாக்கப்பட்ட ஒரே நாடு ஜப்பான் தான். 2 முறை ஆகஸ்ட் மாதத்தில் 1945ஆம் வருஷத்தில் போரை முடிச்சுக்கிறேன்னு சொன்ன பிறகு அமெரிக்கா குண்டு போட்டு 2 நகரங்களை சின்னாபின்னமாக்கியது.
அதனிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் ரொம்ப பெரிய பாதிப்பு, அந்த கதிரியக்க அந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால உலகத்தில் எங்கேயுமே அணு ஆயுதம் கூடாது, அதாவது நம்ம நாடு மாத்திரம் இல்லை யாருமே அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஜப்பான் வந்து அது முன்னெடுத்த திட்டம். அணு வந்து சக்தி வச்சுருக்காங்க, அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இந்த அணு உலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆயுதமாக அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஜப்பான் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் ஷின்சோ அபே அவர்கள் சொன்னார், எல்லா ஊருலையுமே அணு உலை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நம்ம ஏன் வச்சுக்கூடாது, நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு, ஆமாம் சேஃப்டி பர்பஸ், டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இல்லைன்றதுனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்டையும் அந்த ஆராய்ச்சி நம்ம ஈடுபடணும், நம்மளும் அணு ஆயுதம் வேணும்னு சொன்ன பிறகு தான் அவருடைய மரணம் நிகழ்கிறது. அந்த அந்த மரணத்தில் நிறைய பெரிய வெளிநாட்டு சதி இருக்குன்றதெல்லாம் அப்புறமா இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் கொண்ட ஒரு தலைவரை தான் இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய ஜப்பானுடைய பிரதமர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மோடி அவர்களோடு இணைந்து அபே ஷின்சோ அவர்கள் எப்படி பயணித்தாரோ அதே போல் பயணிக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. நமக்கு இந்தோ ஜப்பான் சமிட் அப்படிங்கிறது, ஆமாம், இந்த 16வது தடவை இந்த இந்தோ ஜப்பான் சமிட் நிறைய இருந்தது, முன்னாடி இருந்தது. ஆனால் ஷின்சோ அபே அவர்கள் காலத்துக்கு அப்புறமா தான் அது தொடர்ந்து நடப்பதற்கும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் கலாச்சார சேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்களா, இந்தோ ஜப்பான் சேர்லாம் அது சேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து ஷின்சோ அபே அவர்கள் வந்து 2014 வருஷம் வந்து மோடி அவர்கள் ஜெயித்த பிறகு இங்கே காசியில் வந்து அந்த கங்கா ஆரத்திலாம் பண்ணி கல்ச்சுரல் கனெக்ட் எல்லாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த பிரதமர் வந்து அந்த அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்குது, அந்த ஸ்டேட் வந்து புத்திசம் கனெக்ட் பண்ணது இந்தியாவோட. இந்தியா தான் புத்திசம் நிறைய எல்லா ரிலீஜனோட கிராடிலுமே நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு விதத்தில் இந்தியா வந்து எல்லா மதத்திற்கான முக்கியமாக ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்துடைய ஒரு கிராடல்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ புத்திசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்தியாவிலேருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு. அப்புறம் நேபாளெலாம் சொல்லிக்கோங்க. ஆனால் இன்றைக்கும் கயா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இது தான் போத் கயா அப்படின்றது. ஸோ அதனால் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான கலாச்சார ரீதியான தொடர்புகளும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் செக்டரில் இந்தியாவுக்கும் ஜப்பானும் சேர்ந்து கடல் பாதுகாப்பிற்காக கடலை மானிட்டர் செய்வதற்கான ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாளுவதற்கு 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 10 பில்லியன் எண்ணுக்கான இது என்ன சொல்கிறது ஒப்பந்தம், 10 மில்லியன் பில்லியன் அதாவது எண், அந்த ஜப்பானுடைய பொருளாதார இது என்ன சொல்கிறது முதலீடு இந்தியாவில் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆல்ரெடி 10 ட்ரில்லியன், ஆக்சுவலாக பில்லியன் சொல்ல 10 ட்ரில்லியனு. அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணுறதுக்கான, அதாவது 10 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன்லேருந்து 10 ட்ரில்லியன் எண்ணுக்கான ஒரு முதலீடு பண்ணுவதற்கான திட்டமும் செயல்படுதோ அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கடல் பாதுகாப்பு, டிஃபென்ஸ் செக்டரு, அணு ஆராய்ச்சி, ஏஐ, அதாவது ஏஐ தொழில்நுட்பம், அது ரீதியான ஆராய்ச்சிகளும் இந்தியாவும் ஜப்பானும் கொஞ்சம் டெவலப்டாக இருக்காங்க. இந்தியா அது ஒரு அவங்க எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்க வேண்டியது. நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த அமெரிக்காவுடைய மேற்கத்திய நாடுகளுடைய தடை, அதாவது இன்டைரக்டான ஒரு அழுத்தம், இன்டைரக்டாக ஒரு கழுத்தை நெரிக்கிற மாதிரி திட்டத்தினால் அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூட மாணவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் இன் ஜப்பான் தான். இப்போ நம்மளுடைய பசங்கள்லாம் வந்து மேட் இன் சைனா எழுதுகிற மாதிரி நம்ம வந்து பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கும் போது நம்மளுக்கு மேட் இன் ஜப்பான் தான் வரும். அந்த ஹீரோ பென்லாம் யாரும் மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்த நாடு தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த திட்டங்கள்லாம் வருது. முக்கியமாக செமிகண்டக்டரில் ஒரு பெரிய பின்னடைவை ஜப்பான் சந்திக்கிறதுக்கான இப்போ ஏற்பாடு சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சைனா தைவான் இந்த 2 நாடுகளுக்கும் உள்ள இஷ்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜப்பானுக்கும் தைவானுக்கும் நல்ல உறவுகள், ஏன்னா இவங்க எல்லாமே சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து யூஎஸ், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த நுண்கடத்தி அந்த சம்மந்தமான ஆராய்ச்சிகளும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சைனா ஜப்பானுடைய கம்பெனிகள் தைவானை உபயோகப்படுத்தி அந்த செமிகண்டக்டர் டிவைசஸோ இல்லை அட்வான்ஸ் சிப்ஸையோ மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது ஜப்பானுக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த ரீஇன்ஜினியரிங் பண்ணி, அதாவது ஜப்பான் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்ஸை ரீஇன்ஜினியரிங் பண்ணி ஸோ அதை வந்து அவங்க வந்து இதுக்கு கொண்டு போகிறாங்க, மிலிட்ரிக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் ஜப்பானுக்கு வந்து இந்த சிப்பு போகக்கூடாது சைனா சொல்லி தைவானில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 40 கம்பெனிஸை வந்து சைனா வந்து தடை பண்ணியிருக்காங்க, தைவானில் இருந்து ஜப்பானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்தியா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நம்ம இப்போ தலை எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தைவான்லேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்சுவலாக தைவான் எதிர்ப்பும் வரும், தைவான்லேருந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டும் தேவை. ப்ளஸ்
சைனாவுடைய அழுத்தம் வந்து தைவான் மீது வைக்க முடியும், ஆனால் இந்தியா மீது வைக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சிப்ஸ் வந்து நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டாப் பண்ண வேண்டியது ஜப்பானோடைய எந்த பொட்டன்ஷியல் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ ஏஐலாம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இந்தியா வந்து ஜப்பானோடு இணைந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ், ஏன்னா சைனாவும் டைவானும் என்றைக்குமே வந்து வெளியில் வந்து சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க கம்பெனிஸோட ஓனர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க, ரேப்போவில் தான் இருக்காங்க. அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. லீ குவான் யூ அவர்கள் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு ஐடலாக இருக்கிற ஒரு வந்து சிங்கப்பூரோடைய நவீன சிங்கப்பூரின் தந்தை, அவர் வந்து சொல்லும் போது ஒரு நாள் கண்டிப்பாக டைவான் சைனாவோட சேர்ந்துருன்னு தான் அவருடைய புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்காரு. அது என்றைக்கு வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த 2 பேர் போட்டி, இந்த சண்டை இருக்கிற வரைக்கும் தான் இவங்க 2 பேருமே உலகத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை டாப் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ நாள் ரன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பெரிய பிரச்சனைன்றதுனால ஜப்பான் வந்து டைவர்சிஃபை பண்ணுவான். அப்போ ஜப்பான் டைவர்சிஃபை பண்ணுறது இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தில் இது வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அதனால் இந்த நுண்கடத்தி இது விஷயத்துலையும் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயலாற்ற போகிறது அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது. இஸ்ரேல் ஈரான் போர் துவங்கும் போது முதல்ல தாக்கப்பட்டது ஈரானுடைய உச்ச தலைவர் காமினி. அவர் தான் இது பண்ணியிருந்தாங்க, இறந்து போனார். தாக்குதல் முதல் நாளே இறந்து போனார். அவருடைய உடல் அப்படிங்கிறது மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இனிதான் வரப்போகுது. இவ்வளோ நாளும் அதை பாதுகாப்பாக வச்சு இது பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஆமாம், ஏன்னா இது வந்து அமெரிக்காவுடைய தாக்குதல், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து முதல் நாள் 28 பிப்ரவரி 27 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது 27 முடிஞ்சவொடனே இஸ்ரேலை விட்டு முதல்ல தாக்குதல் நீங்கள் பண்ணுங்கள், பின்னாடி நாங்கள் பேக்கப் பண்ணுறோன்றதுனால அந்த தாக்குதல் பண்ணாங்க. அந்த தாக்குதலில் தான் ஈரானுடைய உச்ச தலைவர் வந்து அயட்டோலா அலி காமினி அவர் வந்து கொல்லப்படுறார். அந்த சமயத்தில் அவரோட குடும்பத்தை சார்ந்த ஒரு 4 பேர், கிட்டத்தட்ட 20 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கூட எல்லாருடைய உடம்பும் வந்து பாதுகாப்பாக அவங்களுடைய மத சடங்குப்படி அதாவது பாதுகாப்பாக வைத்து அதுக்கப்புறமா அவங்க வந்து நல்லடக்கம் செய்வதற்காக அது வைத்திருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அயட்டோலா ரூஹல்லா கோமினி அப்படின்னு ஒருத்தர், கோமினி அவர் முன்னாடி இருந்த உச்ச தலைவர். அவருக்கு அப்புறமா தான் இவர் தலைவர் 1979 இருந்தார் இல்லையா. ஸோ முதல்ல வந்தவர் வந்து ரூஹல்லா கோமினி. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து அயட்டோலா அலி காமினி. ஸோ இவர் வந்து பதவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். இவரோட மகன் தான் இப்போ அடுத்த இருக்கக்கூடிய அயட்டோலா கவுன்சிலில் இவர் தான் தலைவராக இருக்கார். அவருடைய மகனுடைய தலைமையில் தான் இந்த நாடு இப்போதைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இவரோட உடம்பு வந்து இப்போ பப்ளிக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. என்றைக்குன்னா நாளைக்கு, அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கி லைங் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய தலைவர்கள்லாம் இந்த இறுதி அஞ்சலிக்காக வைப்பாங்கல்ல. நம்ம ஊரில் கூட நம்ம பெரிய தலைவர்கள் யாராவது நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுமக்கள் பார்வைக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைங் இந்த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கும் நாளைக்கு, அதாவது 4-5 வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 6ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து கோம்ஸ் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து கொண்டு போய் அது வந்து அவங்களோட புனிதமான நகரம் அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே வைத்து அந்த செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஈராக்குக்கு போகிறதுக்கான இது ஆப்ஷன்ஸும் இருக்குது. அங்கே ஈராக், அதாவது ஷியா மதத்தோடைய குரு. இது வந்து எப்படின்னா இவர் வந்து ஒரு நாட்டோடைய தலைவர் மாத்திரம் இல்லை, இந்த நாட்டோடைய தலைவர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஷியா அப்படின்னு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத பிரிவின் தலைவராகவும் இருக்கார். அதனால் அவர் மத குரு அப்படின்றதுனால அவர் இஸ்ரேல் தாக்குதலில் இந்த பக்கம் இருக்க மாதிரி, அதே மாதிரி ஈராக் இருக்கு இல்லையா, அதுவும் 2 பேரும் தாக்குதல் பண்ணாலும் ஈராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா பாப்புலேஷன் அதிகமான இருக்கக்கூடிய நாடு தான். ஆனால் அமெரிக்காவோட ஆக்குபேஷனில் இருக்குது. அமெரிக்கா இன்னும் கூட கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு இவருடைய, அதாவது ஈராக்குக்கு இவருடைய பூதோடல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப இவருடைய அங்கேருந்து திரும்ப ஈரான்குள்ளே வந்து இவருடைய பிறப்பிடமான அந்த பகுதிக்கு கொண்டு போய் ஒரு நல்லடக்கம் பண்ணுறதுக்கு இதுதான் அதோட ப்ரொசீஜர்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது நாளைக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. பல்வேறு நாடுகளுக்கு அழைப்பும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கும் அழைப்பு இருந்திருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் கூட அழைப்பு வந்திருக்கு. ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு, சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் எல்லாருக்குமே அழைப்பு எடுத்துருக்காங்க.
ரஷ்யாவோட அதிபர் போக முடியாது, அதனால் துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய அவர் போகிறாரு. அதே மாதிரி இவர் சைனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியராக இருக்கிறவர் போகிறாரு, ஷி ஜின்பிங் போல. ஸோ இந்தியாவிலையும் மோஸ்ட்லி நரேந்திர மோடி அவர் பாரத பிரதமர் போக மாட்டார். அவர் போகாமல் பீகாருடைய கவர்னர், ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷியா அந்த சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அது ரீதியான தொடர்பு இருக்குது அப்படின்றதுனால, அதனால் பீகார் இந்த உத்தரப்பிரதேச அந்த பார்டரில் இன்னும் கூட அந்த ஷியா அந்த பிரிவை சார்ந்தவர், அதனால் அந்த மரியாதை நிமித்தமாக போகிறாங்க. நம்மளுடைய வெளியுறவுத்துறையோடைய இணையமைச்சர் அவங்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலேருந்து சில தலைவர்கள் போகிறதா செய்திகள் இருக்குது. பல்வேறு ஷியா பிரிவு வந்து இந்தியாவிலையும் ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்காங்க. இங்கே கூடிய மத குருக்களும் இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கான அந்த வழி நடத்தக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே போகிறாங்க, இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஸோ இது போகிறதுனால எப்படியா இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க, ஈரானே சொல்லிட்டாங்க, என்ன இருந்தாலும் இந்தியா வந்து என்னோட நட்பு நாடு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அழைப்பு விடுத்தாலும் நம்மளால் இப்போதைக்கு போக முடியாத நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். அதனால் யாருக்கும் அடுத்த நிமிஷம் சொல்லுவோம், பார்த்தியா அமெரிக்காவுக்கு பயந்து போல அப்படின்லாம் இல்லை. இந்த சமயத்தில் ஒரு எல்லா விஷயத்துக்கும் நம்ம போக முடியாது. அந்த நாட்டு மக்களோடு இணைந்து நம்ம என்ன நிற்க முடியுமோ அதை நிற்கிறோம். அதேமாதிரி ஈரான் மக்களும் சொன்னாங்க, இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இருந்ததுனால நாங்கள் செய்கிறோன்றதா இல்லை, இந்திய மக்களுக்காக நாங்கள் ஆயில் கொடுப்போம். நாங்கள் அதே மாதிரி தான், அதாவது நாடுலேருந்து நாடு கனெக்ஷன்ன்றது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்குது. சில சமயத்தில் சில இடத்துல வந்து இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கி காட்டக்கூடிய நிகழ்வுகளும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நடந்து தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு 90% ஈரான் மக்கள் வந்து கண்டிப்பாக இந்தியா பக்கம் நிற்பார்கள். அதே மாதிரி இந்தியர்களும் தனிப்பட்ட முறையில் ஈரான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா மக்கள் இந்தியாவை டைரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இன்டெரக்டாக வேணால் ஒரு 10% ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் 90% ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட நம்ம வந்து குப்பை கொட்டும் போது ஈரானோட பெருசாக இருக்க முடியாது. அமெரிக்க அதிபருக்கு பல வகையில் அமெரிக்காக்குள்ளேயே சிக்கல்கள் இருந்திருக்கு, எப்படி சமாளிக்கிறாரு? அவர் வந்து முதல் கையெழுத்துலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை தான் இருக்குது. ஆமாம், முதல்ல வரும்போதே அவர் அந்த காதலை சுட்ட பிறகு தான் அவருக்கு வந்து பெரிய லெவலில் பாப்புலாரிட்டியாக வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஜோ பைடனோட தான் இவருடைய போட்டி இருந்தது. காதலை சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் பதவி, அதாவது அந்த போட்டியிலேருந்து விலகிறேன் அப்படின்றாரு. பாதுகாப்பு குறைபாடுன்றதை அது மறைச்சிட்டாங்க, பாதுகாப்பு குறைபாடா இல்லை அதுவும் ஸ்டேஜ்டா அந்த குழப்பமே இருந்தது அந்த சமயத்தில். இருந்தாலும் அவர் வெளில போயிட்டார். அப்புறமா கமலா ஹாரிஸோட போட்டி போட்டார், பார்த்தா ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி. என்ன பண்ணுறது, உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அமெரிக்கா மக்கள். பெருசாக பாலாறு தேனாறு ஓடும் போல இருக்குன்னு ஆரம்பித்தாங்க. முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவரோட கையெழுத்து மாத்திரம் தான் இருக்கே தவிர யாரும் கையெழுத்துமே இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. ஸோ இவர் வந்து கையெழுத்து வேணால் பார்க்க நல்லா பெருசாக ஸ்கெட்ச் பெனில் போடுறாரு. அதனால் ஆரம்பத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் எல்லாமே. இன்னி வரைக்கும் எல்லாமே வந்து அதிபராக இருக்கக்கூடிய அவருடைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு இல்லையா, சிறப்பு அந்தஸ்து, அதை வைத்து தான் எல்லா ஆர்டரையுமே போடுறாரு தவிர ஒருத்தரும் கூட கேட்குறது இல்லை. டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. இல்லை பாவப்பட்டதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸு, இந்த ஃபினான்ஸ், அந்த ட்ரெஷரி ஹெட்டு, இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்கள மாற்றுறதுக்கு வந்து ஒரு அதிகாரம், அதாவது இருக்கிறவங்கள தூக்கிட்டு வேறு ஒருத்தனை உட்கார வைக்கிறேன் அப்படின்ற அந்த லெவலுக்குலாம் போயிட்டார் அவர். ஏன்னா சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது, நான் சொன்னது கேட்குறதுனா இல்லைன்னா கிளம்புன்ற மாதிரி தான். திடீர்னு நம்மளுடைய இந்திய வம்சாவளியை சார்ந்த துளசி கபாட் அவர்கள் அவங்களுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ஸ், அது உண்மையாக இருந்ததுன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள். ஆனாலும் அது வந்து எப்படி திடீர்னு வந்து போகும்போது எல்லாத்தையும் குண்டு போட்டு போயிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி கோவிட் வந்தது அமெரிக்காவுடைய லேப்லேருந்து வந்தது. அமெரிக்கா இந்த கோவிடோடைய பெருந்தொற்றுடைய லீக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். சைனாவில் இருந்தாலும் அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போக முடியும். அவங்க இல்லை, அவங்க இந்த மாதம், அதாவது போன மாதத்தோடைய கடைசி அவங்களுக்கு, அதாவது இந்த மாதம் முதல் தேதியில் வேறு தான் இருக்காங்க. ஆனால் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருசாக வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஜோ பைடன் தானே ஆக்சுவலாக, டு பி ஃப்ராங்க், ஜோ பைடன் ஆட்சி வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. உங்கள் நாட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக மிச்சம் இருக்கிற 190 நாடுகளுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு பெருந்தொற்று. நம்ம எல்லோரும் எவ்வளோ நம்மளுடைய நெருங்கிய உறவுகளை நம்ம இழந்திருக்கோம். பெரிய லெவலில் பொருளாதாரம் நம்ம வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இன்றைக்கும் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப பெரிய வளர்ச்சி இருந்தது. நம்மளோட பொருளாதாரம் நல்ல ஒரு நிலையில் போயிட்டு இருக்கும்போது இந்த பெருந்தொற்று வந்தது. நம்மளோட பெரிய வளர்ச்சி திட்டம்லாம் பாதிக்கப்படுது. இந்தியா மாத்திரம் இல்லை, பல்வேறு நாடுகளுக்கு பாதிப்பு இருக்குது. இதை நாடு பண்ணும்போது நீ மாத்திரம் எதுக்கு பூசி மெழுகிற மாதிரி அது சாதாரணமாக சொல்லிட்டு போகிறீங்க. இதே ட்ரம்ப் அவர்கள் சைனீஸ் வைரஸ்ன்னு சொன்னார். இப்போ எப்படி சொல்லுவாரா, இந்த கேள்வி தான். ஏன்னா இவருடைய முதல் டேர்ம்
அது முடிவரை டைமில் தான் உங்களுக்கு வந்து அந்த பெருந்தொற்று வருது. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இது சைனீஸ் வைரஸ், சைனீஸ் சிக்கன் சொல்கிறது ஒத்துக்கிறீங்கன்னா இது சைனீஸ் வைரஸ்ன்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ அவங்களோட அரசாவே தான், அதாவது நான் சொல்கிறது வந்து ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் தான் வந்து துல்சி கபாட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சைனாவோட அமெரிக்காவுக்கு தான் பெரிய ரோல் இருக்கும் போல் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ முன்னாடி சொன்ன சைனீஸ் வைரஸ்ன்றது போய் அமெரிக்கன் வைரஸ்ன்னு சொல்லுவீங்களா? அமெரிக்காவோட வைரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கும் போது அது டீப் ஸ்டேட்ஸா இதெல்லாம் பற்றி எதுவுமே பேசாமல் இவர் பாட்டு இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த நாட்டு மேலே டாரிஃப், இந்த நாட்டு மேலே டாரிஃபு, பியூரை நிறுத்திருந்த நான் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த மாகா அப்படின்னு ஒன்று இருக்குது, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆனால் பெரிய லெவலில் இப்போது அது வந்து கீழே போயின்னு இருக்கு. அதாவது இந்த பெரிய பலூன்லாம் ஊதி பெருசு பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டப்புன்னு உடையும். அந்த மாதிரி தான் இப்போ மாகாவும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே யாரும் அது ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவர் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த நாட்டு மேலே போர் தொடுப்பேன், இங்கே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கியூபா அடுத்தது ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஈரானில் போர் தொடர்ந்து நடத்தும். ஈரானில் அதிபர் முன்னாள் அந்த உச்சபட்ச தலைவர் கமானியுடைய இறுதி ஊர்வலம், அதில் அமெரிக்கா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு? அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த போருக்கான காரணியே அதுதான். அமெரிக்கா ரெஸ்பான்ஸ்னால் அவங்க இப்போ போர்லேருந்து நாங்கள் பின்வாங்கிறோம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கான காரணமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இவரோட கட்சி சார்ந்த 4 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. இவருக்கு மெஜாரிட்டி இருக்குது, அதனால தான் இவர் அதிபராக இருக்கார். இருந்தாலும் அங்கே ஒரு மசோதாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஊர்லேயும் அந்த திட்டம் இருக்குது. அதனால் இப்போ இந்த போர் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செஞ்சாலுமே செனட்டில் பர்மிஷன் வாங்கணும். அமெரிக்கன் காங்கிரஸ்லேயும் எல்லாத்துலேயும் அவர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது. ஸோ இது நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அங்கே மிடில் ஈஸ்ட், அதாவது சொல்லக்கூடிய மேற்கு ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரூப்ஸ்லேயும் கொண்டு வந்துருங்க திரும்பி அமெரிக்காவுக்கு, இந்த போரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுள்ள அந்த மசோதா கொண்டு வந்து அந்த மசோதாவில் இவரோட கட்சி சார்ந்த 4 மெம்பர்ஸ் வந்து ஆப்போசிட், அதாவது அவங்களுக்கு சார்ந்து போட்டாங்க. அதனால் இவரால் தொடர்ந்து போரை நடத்த முடியாது. இந்திய மாலுமிகளால் கொல்லப்பட்டாங்க 3 பேர். அதுக்கு இந்தியா பலத்தை கண்டனம். ஸோ இப்போ எல்லா சைட்லேருந்து எதிர்ப்பு வந்தவொடனே, உள்நாட்டிலே எதிர்ப்பு வந்தவொடனே இப்போ வேறு வழியே கிடையாதுன்றதுனால ஈரானுடைய போரை அவசரமாக முடிச்சுட்டு போகிறது தான் அமெரிக்காவுடைய பிளான். வேறு வழி கிடையாது, போயிட்டாங்க அவங்க. ஸோ இதில் போகிறது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை வந்து அமெரிக்காவில் என்ன இருக்குது அப்படின்னா, டாரிஃப் போட்டார்ல இவர், அந்த டாரிஃப் எல்லாம் செல்லாதுன்றதும் ஒரு கோர்ட்டில் செல்லுமானம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம டாரிஃப் போட்டார்ல 500%, அப்புறம் 200, அப்புறமா 150, அப்புறமா வந்து திரும்ப 20, அப்புறம் 18%. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெனால்ட்டி. அப்புறமா நான் வந்து அதாவது காரியத்தில் கண்வைடா தாண்டவ கோணன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியாக ஒத்துக்கிட்டு என்னன்னா 18% ஒத்துக்கிட்டார் கடைசியாக. அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே கடைசியாக முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த பொல்யூஷன் வருது, அப்புறமா அந்த பொல்யூஷன்னால் அவங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு 10% எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ 28%ஆ இல்லையான்னு தெரியாது. 18% நம்ம அக்ரி பண்ணது கடைசியில். ஆனால் அது என்ன நடக்குதுன்றதே தெரியாது. ஆக மொத்தத்தில் அவருக்கு எல்லா 3 இடத்துலையுமே பிரச்சனை. சொந்த கட்சியிலையும் பிரச்சனை, கோர்ட்லேயும் பிரச்சனை, செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் பிரச்சனை. ஸோ எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. இருந்தாலும் அவர் வந்து வண்டியை மாற்றி ஓட்டி இந்த வண்டி நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்றைக்கு வண்டி வந்து ஓடலைன்னு ஒரு வாயிலேருந்து வருதோ அன்றைக்கி அமெரிக்க டாலர் காலி. அப்படி தான் நான் பார்க்குறேன். நிறைய கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கோம் கணேஷ்குமார். நன்றி. ஜெயின் சார். நேரத்தை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.